கிறிஸ்து இயேசுவிற்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, இன்றைய நாளிலே இந்த வலையொலியின் மூலமாக டேவிட் ஜீசஸ் தினசரி தொகுப்பில் இணைந்திருக்கின்ற உங்களை எம் மாரநாதா ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக அன்புடன் வாழ்த்துகின்றேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமம் உங்களை இன்னும் அதிகமாக ஆண்டு கொள்ளட்டும். ஆமேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதன் 28வது வசனம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், கிறிஸ்துவே உமக்கு துதி உண்டாவதாக. ஆமேன். பிரியமானவர்களே, நான் இப்போது வாசிக்க கேட்ட வசனத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தையான நான் யாரை குறிக்கிறது என்று தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை தான். பாருங்கள், நேற்றைய தினம் உங்களது வாழ்விலே ஏதோ ஒரு துயரமான நிகழ்வினை சந்தித்திருப்பீர்கள். அந்த துயர சம்பவத்தினால் நீங்கள் மன வருத்தம் அடைந்திருக்கலாம். அதிலிருந்து திரும்பி வர முடியாத அளவிற்கு வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், அதிலே ஒரு தீர்வு காண தேவன் வழிவகுப்பார். ஆகவேதான் நீங்கள் சற்று தைரியமாக இருப்பதற்கு நம் தேவன் நான் கூடவே இருக்கிறேன், நீ எதற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்பதை ஆழமாக சொல்லி இருக்கின்றார். நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை தைரியப்படுத்துகின்றார். அன்பரே, இன்றைய நாளிலே அல்லது இனி வரப்போகும் நாளிலாவது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் இதுதான் என்று நீங்களே தெரிவு செய்து அதிலே உறுதியாய் இருப்பதற்கு முன்பதாக தேவனிடத்திலே சிறு விண்ணப்பத்தை படைப்பீர்களாக. தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனுக்கு அவர் துணையாளராக இருக்கின்றார் என்பதை மறந்து போக வேண்டாம். தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் பாய்ச்சி இளைப்படைய செய்கின்ற தேவன், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்களுக்கும் அவர் செய்யாமல் இருப்பாரோ? ஒரு நிமிடமும் அவரிடத்திலிருந்து ஊற்று வரவில்லையே என்று ஏங்க வேண்டாம். தேவனுடைய இளைப்பாறுதல் மிகவும் ஏற்புடையதாக அமையும் பொருட்டு நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளில் மூலமாக நிவர்த்தி செய்ய முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே இளைப்பாறுதல் தரும் தேவன், அவரை துதிப்போம், அவரை கனம் பண்ணுவோம், ஏற்ற காரியங்களை நிறைவேற்றுவாராக. ஆமேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தேவனே, உம்மை துதிக்கின்றோம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீர் தரும் இளைப்பாறுதலுக்காக உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் தனிப்பட்ட முறைமையிலே ஏறெடுக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் தேவன் எங்களை ஆற்றி தேற்றி இளைப்பாறச் செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகின்றதற்காக நன்றி. உமக்கே மகிமை. இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவாராக. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஆமேன்.